நிம்மதி, என்னமா அது பேக்கும் கையுமா வந்து நிக்கிற? ஆமாண்ணா, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்புறியா? என்னமா சொல்ற? அம்மா வீட்டுக்கே கிளம்புறேண்ணா. எனக்கு விருப்பம் இல்லாத இந்த ஒரு லைஃப்ல என்னால வாழ முடியாது. அப்பா, இன்னைக்குதான் ரொம்ப தெளிவான முடிவா எடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. இவன் இப்படி முறைக்கிறான். என்ன என்ன சொன்னீங்க? இல்ல, இவன் நிலைமையில எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த முடிவை தானே எடுப்பாங்க. ஹோ, அப்படி? வேதா, வாய மூடுங்கன்னு டைரக்டாவே சொல்லிட்டான். இதுக்கு மேல உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவன் கிட்ட வாய கொடுத்து தயவு செஞ்சு வாங்கி கட்டிக்காத. உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உன் புருஷன் கூட வர மாட்டாரு. அண்ணா, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்டயோ இல்ல அந்த குடும்பத்துக்கிட்டயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னால இங்க வாழ முடியாதண்ணா. அம்மா, ஒரு அண்ணனா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நடந்தது எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதுக்கு வாழ பழகிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி என்னால இருக்க முடியலண்ணா, சத்தியமா இருக்க முடியல. ஆதி, என்னடா அது? அதான் அவன் முடிவு பண்ணிட்டால, அவ போட்டோம், அவங்க அம்மா வீட்டுக்கே போட்டோம். டேய், வேற என்ன பண்ண சொல்றீங்க? அவதான் இருக்க மாட்டேன்னு சொல்றா. யாரையாவது கட்டாயப்படுத்தி நம்ம ஒரு விஷயத்த பண்ண வைக்க முடியுமா? அவளுக்கு இந்த லைஃப் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு எப்ப பிடிக்குதோ அப்ப வரட்டும். நிம்மதி, நீயா போயிருவியா இல்ல நான் கொண்டு வந்து விடவா? ஹே, ரொம்ப ஆசைப்படாத. பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். நான் தான் ஆட்டோ வச்சிருக்கேன்ல, நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கோ. ஹே, நான் ஆசைப்படுறேன் உன்கிட்ட சொன்னேனா? உன் கூட பைக்லயும் வரல, ஆட்டோலயும் வரல. பைக்லயும் வரல, ஆட்டோலயும் வரலையா? சரி, அப்ப வா, கைய கோத்துட்டு என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பார் என்னை பிடிக்கும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு நடந்து போலாமா? ஏண்டா, எதுக்குடா என்ன இப்படி இரிட்டேட் பண்ற? எனக்கு கால் இருக்கு, கை இருக்கு, எனக்கு போய்க்க தெரியும். ஓகே ஓகே, போயிட்டு மறக்காம கேட்ட சாத்திடு. இல்ல, தெருவுல ரொம்ப நாய் தொல்லையா இருக்கு, டபக்குன்னு உள்ள வந்துச்சுன்னா அதுக்குதான் கேட்ட சாத்திட்டு போ. பாய் நிம்மதி. என்னென்ன சொல்றா பாருங்கண்ணா, தைரியம் தான் இல்ல. ரொம்ப பேசுறான்ல லட்டு. ஆமாண்ணா, ஆதியா நான் இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்ல. எப்படி பேசுறான் பாருங்களேன். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ண முடியுமா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுண்ணா, ஆதியா நான் இப்படி பண்றானா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஆமாமா, அது என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அண்ணா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வான்னு சொல்றதுக்கு கூட வாய் வரலமா? பரவாயில்ல, யாரும் சொல்லவும் வேண்டாம், நான் கிளம்புறேன். டேய், எரும மாடே, அந்த பொண்ணு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. போறப்ப கதவை சாத்துட்டு நீ பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க. இதுக்குதான் கல்யாணம் பண்ணியாடா? அவ போறேன்னு சொல்றா, நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்ல முடியும்னா, தோல் கட்ட தெரிஞ்சதுல சமாதானம் பண்ண தெரியாதா? அவ போறேன்னு சொன்னா போன்னு சொல்லுவியா? திடீர்னு தாலி கட்டினா எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். நம்ம தாண்டா பேசி சமாதானப்படுத்தணும். உன்னைய பார்த்தா ஒரு செகண்ட் ஃபீல் பண்றவன் கூட மாதிரி தெரியல. நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? நான் நல்லதானே பண்ணிருக்கேன். கிழிச்ச. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு தெரியாது. இன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கணும். இன்னைக்கு தாண்டா கல்யாணமே முடிஞ்சது. இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு. கல்யாணம் முதல் நாளே மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போச்சுன்னா இதெல்லாம் என்னடா? நிம்மதி தானே போச்சு, மகாலட்சுமியா போச்சு. ஏன் கவலைப்படுறீங்க? வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. இங்க பாரு, இன்னைக்கு சாயங்காலம் அந்த பொண்ணு இங்க இருக்கணும். அப்படி அந்த பொண்ணை இங்க உன்னால வர வைக்க முடியலன்னா நீயும் இந்த வீட்டுல இருக்காத, எங்கேயாவது போயிரு. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்லுவாங்க? அந்த பொண்ணு போறேன்னு சொன்னுச்சுன்னா கூப்பிட்டு சமாதானப்படுத்திருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் மனசு இலகி இருக்கும். அதை விட்டுட்டு போறப்ப கேட்ட சாத்திட்டு போங்கிற, நான் கொண்டு போய் ஆட்டோல விட்டுட்டா பைக்ல விட்டுட்டாங்கிற. என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? போடா, இப்பவே போய் சமாதானப்படுத்து போ. போய் கூட்டிட்டு வா. போறேன். சும்மா நோயின்னு எப்படி சமாதானப்படுத்துறது? நான் கூப்பிட்டா ஓகே ஆதி, நான் வரேன், நான் உன்னை புருஷனா ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு வருவாளா? நம்ம பிளான் எல்லாம் எப்படி சொதப்போன்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே. இந்த கண்மணி என்ன நல்லா ஏமாத்திட்டா. எல்லா நேரமும் உஷாரா இருந்தே வேதா, ஆனா இப்படி கடைசி நேரத்துல கூட்டு விட்டுட்டியே. எல்லாம் இவரால வந்தது. வா நம்ம போலாம், வா நம்ம போலான்னு எல்லா இடத்துக்கும் சீக்கிரமா கூட்டிட்டு போய் கடைசியில கண்மணியை இப்படி விட்டுட்டேன். அவ நினைச்சது நடந்துருச்சு, ஆனா நான் நினைச்சது எல்லாம் தொலைகில மாறிடுச்சு. ஐயோ, வேற எவ்வளவு இருந்தாலும் ஈஸியா சமாளிச்சிருக்கலாம். ஆனா இந்த நிம்மதி வர வந்து தொலைஞ்சிட்டா. ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். இந்த தாத்தா பாட்டுக்கு சொத்த தூக்கி அவ கையில கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? இல்ல இல்ல, நிம்மதிய வாழவே விடக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஆதியும் நிம்மதியும் சேர்ந்துட்டா நம்ம நடுத்தருக்கு தான் போகணும். வேதா, உன் பிளான் எல்லாம் ரொம்ப சொதப்பிட்டே இருக்குடி. அட்லீஸ்ட் ஆதி நிம்மதியை வாழ விடாம அவங்களுக்கு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு. அவ இங்கிருந்து பிரிஞ்சு போகணும். அப்பனாதான் நமக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைக்கும். என்னவ
ரொம்ப சீரியஸா என்னமோ யோசிச்சுட்டு இருக்கா. அண்ணே, என்ன லட்டு? அன்னைக்கு என்னண்ணே ஆச்சு? என்னமோ சில மாதிரி நிக்கிறாங்க. அவ சில மாதிரி நிக்கிறானா? ஏதோ பெருசா பிளான் போடுறான்னு அர்த்தம் லட்டு. பிளானா? என்னண்ணே சொல்றீங்க? அவளை பத்தி உனக்கு தெரியாது, இப்பதானே வந்திருக்க, போக போக தெரிஞ்சுப்ப. சரிண்ணே. லட்டு, உடனே நீ ஊருக்கு போடுமாமா? இல்ல, இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துருச்சுல, ஏதேதோ தப்பு தப்பாலாம் நடந்துருச்சு, கொஞ்ச நாள் எங்க கூட நீ இங்கே இரு. நானும் அதை தானே யோசிச்சேன். அகாடமிக்கு கால் பண்ணி கேட்டேன். பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சுதான் அகாடமி ஓபன் பண்ணுவாங்களாம். எப்படியும் இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன்னு. அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். அப்படியா லட்டு? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீ எங்க ஆதி கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிருவ, என் குழந்தையெல்லாம் நீ தூக்கி கொஞ்ச மாட்டியான்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை, ஒரு மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள குழந்தை பிறந்துரும். அதையும் யோசிச்சு தானே கேட்டேன். ஆனா என்ன, அது வரைக்கும் என்னால வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்க முடியாது. பக்கத்துலயே லைப்ரரி இருக்குல்ல, என் ஃப்ரெண்டும் நானும் அங்க போய் படிக்கலான்னு இருக்கோம். தாராளமா படிங்கம்மா, படிச்சுட்டே இருந்தாதான் அந்த இதுலயே இருக்க முடியும்ல. ஆமாண்ணே, இல்லைன்னா மறந்து போயிரும். கலெக்டர் ஆவறதுன்னா சும்மாவாமா? உன்ன மாதிரி 24 மணி நேரமும் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாண்ணே, ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ சின்ன வயசுல நம்ம சைரன் வச்ச கார்லலாம் போனோம். நம்ம கார் கதவை திறந்து விடுறதுக்கு 4 பேர் வேணும். நம்ம முன்னாடி நடந்து போனா பின்னாடி ஒரு 10 பேர் நம்ம கூட வரணும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதுக்கு இப்படி மாங்குன்னு படிச்சு இப்ப தேஞ்சு போறேனா? லட்டு, நீதான் சூப்பரா படிக்கிற பொண்ணாச்சே. 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். உனக்கெல்லாம் கலெக்டர் வேலை ஈஸியா கிடைச்சிரும் பாரு. ஆமா ஆமா, கிடைக்கும். சரிண்ணா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன்னு சொன்னா. சரி லட்டு, போயிட்டு வா. மறக்காம சாப்பாட்டுல எடுத்துட்டு போ. அம்மாட்ட சொல்லிட்டேனே, அம்மா கட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் எடுத்துட்டு கிளம்புறேன். சரிம்மா. மேடம், என்ன? எதுக்கு இப்படி மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கீங்க? என் மூஞ்ச பார்த்தா அப்படியா இருக்கு? ஐயோ சாரிமா, தப்பா சொல்லிட்டேன். குரங்கு கூட இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். சரி, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு. புதுசா ஏதாவது பிரச்சனையை யோசிச்சுட்டு வா. நீங்க ரொம்ப தான் என்ன ஓட்டுறீங்க. சொத்தெல்லாம் நம்ம கையில கிடைக்கணும், பெரிய பங்களால வாழணும், உங்க கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, என்னை இன்னும் ஓட்டுவீங்க. வேதா, மாத்திரை போட்டியா? ஆமா, இருக்கிற பிரச்சனையில இப்ப மாத்திரை தான் ஒரு கேடு. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. நீயே உன் தலையில தூக்கி மண்ணவாரி போட்டுக்கிட்டேனா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? ஆனா என் குழந்தைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. வா, வந்து மாத்திரை போடு. வரேன், போங்க. என் மூச்சவன் பேர் சொல்லும் அழகவன், எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவவன், யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவன், அவன்தான் என்னவனா. ஒரலையவன் கலையவன் அழகிய நிலவவன், நிலவிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவன். மா, who is that? ஏய், நீயா? ஆமா, உன்னதான் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சே, அப்புறம் என்ன உனக்கு இந்த வீட்ல வேலை? என்னது, வீட்டை விட்டு துரத்திட்டியா? ஆஃப் கோர்ஸ் டா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அம்மா, என்னமா பேசிட்டு இருக்க நீ? அவன் என் கழுத்துல தாலி கட்டிட்டா நான் அவங்க வீட்ல போய் இருக்கணும்னு அர்த்தமா? அதுதானே உலக வழக்கம். அதுதான் உலக வழக்கம். ஆனா எனக்கு நடந்த கல்யாணம் அப்படி கிடையாது. எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் போய் அவங்க வீட்ல இருக்கணுமா? நான் கூட தான் உங்க அப்பாவை விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் இல்ல, அப்படிதாண்டி நீயும் இருக்கணும். லவ் பண்ணி ஓடி வந்துட்டு விருப்பம் இல்லாம பண்ணியா? நீ எல்லாம் பேசாத. ஐயோ, ஒரு ஃப்ளோல சொன்னேன்டி, நல்லா இருந்துச்சுல? நல்லாவே இல்ல. ஏற்கனவே நான் பல டென்ஷன்ல வந்திருக்கேன். நீ என்னமா ரொம்ப கூலா ஜாலியா இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட கோபமே இல்லையா? அவன் என்ன இப்படி பண்ணிருக்கான்? ஒரு அம்மாவா நீ நேரம் அவன் சட்டையை பிடிச்சு 4 அற விட்டு கேள்வி கேட்காம இங்க வந்து ஜாலியா ஹாயா படுத்துட்டு இருக்க. பைத்தியக்காரி, அவன் உன் உயிரை காப்பாத்திருக்காண்டி. உன் மானம் போக இருந்துச்சு, அவன் தான் உன்னை சேவ் பண்ணி வச்சிருக்கான். நான் எதுக்கடி அவன் சட்டையை பிடிச்சு கேட்கணும்? இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா நீ ஆதி இப்படி பேச மாட்ட. ஆனா என்ன பண்றது, எங்களையும் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். அந்த நல்ல பையனை இப்படி கரிச்சு கொட்டுறாளே, கேடு கிட்டவ. என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. சரி தள்ளு, நான் உள்ள போணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எங்க போறீங்க? வீட்டுக்குள்ள. சாரி, இந்த வீட்டுக்குள்ள நீங்க வரதுக்கு பெர்மிஷன் கிடையாது. பெர்மிஷன் கிடையாது? மா, நான் ஒண்ணு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல. இது நம்ம வீடு. நான் இங்க வருவேன் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ வா போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா கூடவே உன் புருஷனையும் கூட்டிட்டு வா, அப்பதான் அலோவ் பண்ணுவேன். புருஷன்? மா, இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன அப்படித்தானே சொல்லுவேன். அதுதானே உன் புருஷன். ஐயோ, அங்க இருந்து அவன் டார்ச்சர் பண்றான்னு இங்க வந்தா இங்க நீ அதுக்கு மேல டார்ச்சர் பண்ற. இதுக்கு பேசாம நான் அங்கேயே போயிருவேன் போல. இப்ப சொன்ன பத்தியா, இதுதான் கரெக்டான முடிவு. கிளம்பு. உன்ன
யார் அது? ஆதி தம்பியா? ஹலோ முத்து அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, எனக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு வீட்டுக்கு வான்னு மட்டும் கூப்பிடாதீங்க. என்னால கண்டிப்பா வர முடியாது. ஐயோ நிம்மதி, அது இல்லம்மா, அது இங்க ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. அதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பிரச்சனையா? என்னண்ணா? நீ வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டல, அதுக்கப்புறம் தாத்தா உன்னை தேடிக்கிட்டே இருந்தாரு. அவ இப்பதான் வீட்டை விட்டு போயிட்டா, வரமாட்டான்னு சொன்னதை கேட்டு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுமா. என்னண்ணா சொல்றீங்க? தாத்தாக்கு நெஞ்சு வலியா? நம்ம அனிருத்துக்கு நெஞ்சு வலியா? ஆமாமா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன் பேரு தாமா சொல்லிக்கிட்டே இருக்காரு. டாக்டரையும் கூப்பிட்டுட்டோம். கொஞ்சம் சீக்கிரம் வாமா. வரேண்ணா, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். சரிம்மா. ஏய், என்னடி ஆச்சு? தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்குமா? வீட்ல என்ன தேடி இருக்காரு. நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? அவர் இப்பவும் என் பேரையே தான் சொல்லிட்டு இருக்காரா? முத்து அண்ணா ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிடி, நீ கிளம்பு, நான் அப்பாவை கூட்டிட்டு பின்னாடி வரேன். சரி. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, கிளம்புவோம். தாத்தா, என்னாச்சு தாத்தா? தாத்தா எந்திரிங்க. டேய், என்னடா அது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டாக்டர் வந்துட்டாங்களாடா? சீக்கிரம் வர சொல்லுடா. ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. டேய், இல்லைன்னா கார் யாரு என்றா நம்மளால கூட்டிட்டு போலாம். டாக்டர் பாதி வழியில வந்துட்டு இருப்பாங்களே, நம்ம கூட்டிட்டு போய் என்ன பண்றது? வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா தானடா பேசிட்டு இருந்தாரு. அப்பவே எனக்கு தெரியும்டா. நிம்மதி வீட்டை விட்டு கிளம்பிருச்சுன்னு சொன்னப்பவே ரொம்ப ஷாக் ஆனாரு. அதான் இப்படி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டுமா காரணமா இருக்கும்? 24 மணி நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படித்தானே இருக்கும். ஏண்டி நீ வேற? என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? தண்ணி மட்டும் அடிக்கிறாரு, கூட சிகரெட்டும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. இப்படி 24 மணி நேரமும் தண்ணி அடிச்சிட்டும் சிகரெட் அடிச்சிட்டும் இருந்தா நிம்மதி வீட்டை விட்டு போனா இல்ல, ஒரு தெரு நாய் வீட்டை விட்டு வெளியே போனா கூட ஹார்ட் அட்டாக் வரதான் செய்யும். ஹே, இந்த நேரத்துல என்னடி பேசிட்டு இருக்க? நான் சரியா தாங்க பேசுறேன். நீங்க எல்லாரும் தான் ரொம்ப தான் இவருக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பாரு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு செம்பருத்தி செம்பருத்தின்னு உட்கார்ந்திருந்தா அப்புறம் இப்படிதான் ஆகும். இதுக்காகலாம் ஒன்னும் அந்த பூக்காரிய வீட்டுக்கு வர சொல்லாதீங்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு. டாக்டர் வந்துட்டு இருக்காங்கல்ல, பாத்துட்டு சொல்லுவாங்க. ஏண்டி நிம்மதி நிம்மதின்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அவளை வர வேணான்னு சொல்ற? அதெல்லாம் நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இந்நேரம் அந்த பொண்ணே நம்ம வீட்டுக்கிட்டே வந்திருக்கோம். சொல்லிட்டீங்களா? ஐயோ, தொல்லை ஒளிஞ்சதுன்னு நினைச்சேன். இவர் வேற சும்மாவே இருக்க மாட்டாரு. எனக்கு தாத்தாவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு வேதா. எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என் மூச்சை விடுறதுக்குள்ள நான் என் செம்பருத்திய பாக்கணும்னு. அதுக்கு இப்ப தெரு தெருவா போய் செம்பருத்தி பாட்டியை தேட போறீங்களா? ஹே, அது இல்லடி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தாத்தா ரொம்ப பாவம். ஐயோ, முத்துவண்ண நிம்மதி வாமா, சீக்கிரம் வா. தாத்தா வந்துட்டோம் ஒப்பாரி வைக்கிறதுக்கு. ஐயோ தாத்தா, தாத்தா நான் நிம்மதி வந்துட்டேன். தாத்தா கண் முழிச்சு பாருங்க. தாத்தா என்னாச்சு தாத்தா உங்களுக்கு? தாத்தா, தாத்தா நான் கூப்பிடுறது கேக்குதா? தாத்தா, தாத்தா பாருங்க தாத்தா, தாத்தா கண்ணை முழிச்சு பாருங்க. தாத்தா, தாத்தா அண்ணே, என்னாச்சு அண்ணே? ஏன் தாத்தாக்கு இப்படி ஆச்சு? நீ கிளம்பினதுக்கு அப்புறம் ஆதியும் தாத்தாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஆதி கிட்ட தாத்தா கேட்டிருக்காரு நிம்மதி எங்கன்னு. அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு ஆதி தான் சொல்லியிருக்கான். சொன்னதை கேட்ட உடனே தாத்தா நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாருமா. என்னன்னு கேட்டப்பதான் எனக்கு நிம்மதி இங்க வரணும்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டே இருந்தாரு. டப்புனு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சீக்கிரம் அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னாருமா. அதான் நான் உனக்கு ஃபோன் போட்டேன். ஐயோ அண்ணா, இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சா நான் கண்டிப்பா வீட்டை விட்டு போயிருந்திருக்க மாட்டேன். தாத்தா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காரா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா, ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. அண்ணா டாக்டர் கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேமா, டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, வந்து செக் பண்றேன்னு சொன்னாங்க. சரிண்ணா, அண்ணா ரொம்ப ரொம்ப சாரிண்ணா. நீ எதுக்குமா சாரி எல்லாம் கேக்குற? பாவம், நீயும் என்ன பண்ணுவ? தாத்தாவை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. கவலைப்படாதீங்கண்ணா, சீக்கிரம் சரியாயிடும். தாத்தா பழையபடி வாசல்ல உட்காந்துட்டு நம்மள எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. தாத்தா, தாத்தா நான் வந்துட்டேன், கண்ணை முழிச்சு பாருங்க தாத்தா. நிம்மதி வந்துட்டியா கண்ணு? தாத்தாவை பாரு கண்ணு. மாமா ரொம்ப பாவம். அவரு உன் பேரதாமா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. தயவு செஞ்சு அவருக்காகவாது இந்த வீட்டுல இரு கண்ணு. பாவம், அவரு நெஞ்சு வலி வந்து அப்படியே கீழே விழுந்துட்டாரு. பார்த்த எனக்கு நெஞ்செல்லாம் பதறிடுச்சு கண்ணு. அம்மா, இல்ல இல்ல நான் இருக்கேன். தாத்தா சரியானா எனக்கு போதும். தாத்தாவை கண் முழிக்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டாக்டர் வந்துட்டு இருக்காங்க கண்ணு. அவங்க கண்டிப்பா தாத்தாவை காப்பாத்திடுவாங்க. அனிருத்து திடீர்னு எப்படி நிம்மதி மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கான்? நிம்மதி எங்கன்னு கேட்டாரு. நிம்மதி வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு சொன்னேன். அது சொன்னதை கேட்டோன்னே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டாரு. என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கே.
அனிருத்து. ஹலோ மக்களே, ஒரு நிமிஷம் எல்லாரும் போயிடாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆமா மக்களே, ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் உங்களோட அட்மின் அனுஷா சுரேந்திரா பேச வந்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, போன வருஷம் என்னோட கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பார்த்திருந்தவங்க பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு எனக்கு என்னோட பேஷன் ஆர்ஜே ஆகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்எம் ஸ்டேஷன்ல தான் போய் ஆர்ஜே ஆக முடியலனா கூட இப்போ ஒரு யூடியூப் சேனல் மூலமா ஆர்ஜே ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க எஃப்எம்ல கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டெய்லி 2 இல்லனா 3 வீடியோஸ் போடுவேன். ஷார்ட்ஸ் மட்டும் தான். இந்த அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனலுக்கு நீங்க நிறைய பேர் உங்களோட ஆதரவை எனக்காக கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த எஃப்எம் சேனலும் பிடிச்சிருந்ததுன்னா இதே ஆதரவை அங்கேயும் கொடுங்க. 2:30 மணிக்கு இந்த வீடியோ வரும், 3 மணிக்கு நான் போஸ்ட் போடுறேன், லிங்கோட போஸ்ட் போடுறேன். நீங்க அதை செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். தினமும் இதுலயும் வீடியோ வரும், அதுலயும் வீடியோ வரும். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸையும் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தோ இதுதான், ஹலோ அனு. ஓகே மக்களே, எல்லாரும் கண்டிப்பா பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஆதரவை கொடுங்க. அப்புறம் நம்ம அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் வீடியோக்கு வருவோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் மேக்ஸிமம் கெஸ் பண்ணிருப்பீங்க. அது என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாங்க நம்ம அனிருத் தாத்தா தான். ஆதி வர வர நல்ல ஸ்மார்ட்டா திங்க் பண்றாருல. இதுக்கப்புறம் தான் ஆதியோட அலப்பறைகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா பாருங்க. வேதா பிளான் ஃப்ளாப் ஆனதுனால பாவம் வேதா ரொம்ப வேதனையில இருக்கா. இதுக்கப்புறம் அவ எப்படி பல்பு வாங்க போறான்றதெல்லாம் தான் பார்க்க போறீங்க. ஓகே மக்களே, நம்ம வீட்ல இன்னைக்கு பூசணிக்காய் கூட்டு, ரசம், அப்புறம் கேரட் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.